நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷா டிவி நேயர்கள் யாவரையும் மனதிரும்புதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவர் நம்மளோடு என்ன பேச போகிறார் என்று நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோடு பேச போகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தார். இந்த இடத்துல இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறது விசேஷமாக யாரை பற்றின்னு பார்த்தோன்னா, லேயாளுங்கிற ஒரு ஸ்திரீயை பற்றி. லேயாளை பற்றி ஒருவேளை நீங்கள் தேவனை அறியாதவராக வேதத்தை பற்றி அவ்வளோ தெரியாதவர்களாக இருந்தாலும் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். வேதத்தை நன்றாக வாசித்து தெரிந்தவர்களுக்கு லேயாள் யார் என்று தெரியும். லேயாள் யாருன்னு நம்ம பார்த்தோன்னா, யாக்கோபுடைய மனைவி, யாக்கோபுக்கு முதல்ல கட்டப்பட்ட மனைவி. இந்த லேயாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய சொந்த மாமாவுடைய பொண்ணு. ஆனால் யாக்கோபு அந்த அவனுடைய மாமாவுக்கு 2 ஸ்திரீகள் இருந்தார்கள். அதில் முதல்ல அவன் ரொம்ப நேசித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேலை. ஏன் அவன் லேயாளை நேசிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 29வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். உலகத்தில் உண்மையே அப்படிதான். நம்ம பார்வைக்கு அழகாய் திருமணத்திற்கு பெண்களை பார்க்கும்போது முதல்ல ஒரு ஆண் மாப்பிள்ளை வீட்டில் வைக்கிற ஒரு பெரிய கோரிக்கை என்னதான் இருக்கும்? பொண்ணு அழகாக இருக்கணும், நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இந்த இடத்துல 2 ஸ்திரீகள் ஒரே தகப்பனுக்குரிய பெண்கள் தான், ஒரே வீட்டில் உள்ள பிள்ளைகள் தான். ஆனால் அங்கே பாருங்கள், அந்த 2 பேருமே அவனுக்கு மாமா பிள்ளைகள் தான். ஆனால் அவனுடைய பார்வைக்கு அழகாக இருந்தது யாருன்னா ராகேல். எல்லாருடைய பார்வைக்கும் அழகாக இருந்தது ராகேல். ஆனால் ஏன் லேயாள் அழகுள்ளவளாக இல்லைன்னா, கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது. அப்போ அவளை எல்லாருமே சிறு வயதுலேருந்தே ஏன் 2 பேரையுமே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்குது, இந்த பொண்ணு இப்படி இருக்குது. கண்டிப்பாக அவளுடைய இருதயத்துக்குள்ள அந்த ஒரு கவலைகள் என்ன செஞ்சுருக்கணும், இருந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவளுடைய தகப்பன் ராகேலை திருமணம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு யாக்கோபிட்ட சொல்லிட்டு யாக்கோபை ஏமாற்றி லேயாளை முதல்ல என்ன செஞ்சு கொடுத்துருவாரு, திருமணம் பண்ணி கொடுத்துருவார். காலையில் தான் யாக்கோபுக்கு தெரியும், நம்ம ஏமாந்துருக்குறோம், நம்ம விரும்பினது யாரை, ராகேலை, ஆனால் நமக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்கிறது லேயாளை அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவர் அவங்க தன்னுடைய மாமனார்கிட்ட போய் லாபான்கிட்ட போய் கண்டிப்பாக நீங்கள் எப்படி ராகேலை எனக்கு திருமணம் பண்ணாமல் லேயாளை திருமணம் பண்ணியிருக்கலான்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அவங்களுடைய வாக்குவாதங்கள் எல்லாமே லேயாளுடைய காதுகளுக்கு கண்டிப்பாக கேட்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த இடத்துல லேயாளுடைய இருதயம் எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். தான் தங்கச்சி விரும்பின ஒரு பையனுக்கு நம்ம அப்பாவே நம்மளை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவளுடைய அப்பா தகப்பனும் என்ன செய்கிறாருன்னு நினைக்கிறாரு, இவளை வேறு யாராச்சும் என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் பண்ணிக்கொள்ள மாட்டாங்க. அதனால நமக்குள்ள பேடன் போகட்டும், இவளை இந்த பையனுக்கே திருமணம் பண்ணி கொடுத்தா, அக்காலையும் தங்கச்சி ஒரே வீட்டில் திருமணம் பண்ணி கொடுத்தா நம்மளுடைய பேடன் என்ன செஞ்சிடட்டும், குறைஞ்சிடட்டும். அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் கண்டிப்பாக லாபான் அன்றைக்கு என்ன செஞ்சுருக்கணும், லேயாளை திருமணம் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த திருமண காரியம் லாபான் நினைத்தபடியும் முடிஞ்சிருச்சு. தன் அவன் தகப்பனாக இருக்கிற அந்த ஸ்தானத்தில் தன் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு பையனை திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன், தன்னுடைய சொந்த சகோதரியுடைய மகனுக்கு இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு நினச்சி அவருடைய வாழ்க்கையில் அவர் திருப்தியாக இருந்திருப்பார். ஆனால் யாக்கோபுக்கு ஒரு ஏமாற்றம், லேயாளுக்கு பெரிய கவலை, பெரிய கஷ்டம். அவளுடைய வாழ்க்கை முழுசுமே ஒரு பேடனில் போகுது. என்னுடைய கணவர்கிட்ட இருந்து எனக்கு அன்பு கிடைக்காதா? ஏன்னா கணவருடைய அன்பு, எந்த ஒரு பெண்ணுமே தன் கணவருடைய முழுமையான அன்புமே தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. இந்த இடத்துல 2 சகோதரிகளுக்கே திருமணத்தில் ஒரு பெரிய என்னது கணவருக்கு போட்டி நடக்கிற மாதிரி நடக்குது, ராகேலுக்கும் லேயாளுக்கும். அப்போ கணவருடைய அன்பு முழுவதுமாக யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராகேலுக்கு தான் கிடைச்சிருக்கு. திருமணத்துக்கு முன்பாகவும் சரி, திருமணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 30வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து.
அப்போ அந்த இடத்துல அழகாக அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கு, அதிகமாய் நேசித்து. அப்போ யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்துருக்கீங்கன்னா ராகேல். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த இடத்துல லேயாளுக்கு வந்து எவ்வளோ ஒரு வேதனை அவள் என்ன செஞ்சிருப்பா, அனுபவிச்சிருப்பா, கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பா. அதான் பார்த்தீங்கன்னா லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை யார் பார்க்குறான்னா கர்த்தர். கர்த்தர் வந்து இந்த எல்லா சிச்சுவேஷனையும் தேவன் என்ன செஞ்சுட்ருக்கிறார், பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஆண்டவர் வந்து என்றைக்குமே அற்பமாய் நம்மளை யார் அற்பமாக என்றாங்களோ அப்போ நம்ம கூட எந்த மனிதர்கள் நம்மளை அற்பமாக என்ன நினைக்கலாம், அவங்கள வெறுக்கலாம், ஒருவேளை பெத்த தாய் தகப்பன் வெறுக்கலாம், கணவர் வெறுக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்களை வெறுக்கலாம், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை வெறுக்கலாம், எல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களை வெறுக்கலாம், இது வரைக்கும் உங்கள் கூட நல்லா பழகிட்டு இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறுக்கலாம். யார் வெறுத்தாலும் உங்களை வந்து அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற ஒரு இடத்துல மற்றவங்க வந்து உங்களை அற்பமாய் நினச்சி உங்களை எவ்வளோ மனிதர்கள் அற்பமாய் நினைக்க தேவன் உங்களை என்ன செய்வார், விரும்புவார். தேவன் வந்து உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல பார்த்தீங்க லேயாளுடைய அந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவளுக்கு அற்பம் தரிக்கும்படி என்ன செய்கிறார். யாக்கோபு ராகேலை ரொம்ப நேசித்து என்ன செஞ்சு கொண்டான், திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகேலுக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு, குழந்தை இருந்திருக்காது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதே ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் யாக்கோபு சொல்லுவான், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா? அப்போ யாக்கோபுக்கே தெரியுது தேவன் தான் ராகேலோட கற்பத்தை என்ன செஞ்சிருக்கிறார், அடைச்சிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல லேயாள் அற்பமாக என்ன பண்ணுறதுனால அவளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டு குழந்தை பாக்கியத்தை என்ன செஞ்சுட்டே இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 32வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 29வது அதிகாரம் 32வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். ஒரு பெண் வந்து தனக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்த உடனே அவள் சொல்கிறா, கர்த்தர் வந்து என் சிறுமை. அப்போ அந்த அவளுடைய குடும்பத்தில் தன் கணவர் நிமித்தமாக அவ்வளோ ஒரு சிறுமையாக அவள் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கா, அனுபவித்து கொண்டிருந்திருக்கிறா. அப்போ அவள் சொல்கிறா, அந்த குழந்தைக்கு அவள் பெயர் வச்சுட்டு என்ன சொல்கிறா, என் சிறுமையை பார்த்து தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார். அப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு இனியாவது என் புருஷன் என்ன செய்வார், நேசிப்பார்னு ஒரு பெயரை வைக்கிறா. திரும்பியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறா, தான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டர்லி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா சிமியோன். அப்போ அவள் 2வது பிள்ளை, அப்போ ஃபஸ்ட்டு என்னைய கணவன் நேசிப்பான் அப்படின்னு நினச்சி வைக்கிறா. அப்பவும் அவளுக்கு அந்த அன்பு கிடைக்கல. 2வது அவள் சொல்லி அப்புறம் நான் இன்னும் அற்பமாய், அவன் அப்போ பிள்ளை பிறந்தாலும் கூட அவன் வந்து யாரை தான் ரொம்ப விரும்பியிருக்கானோ ராகேலை தான். திரும்பியும் பாருங்கள் 34வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என் புருஷனுக்கு 3வது அடுத்த ஒரு குழந்தை பிறக்குது, அவளுக்கு அதுக்கு லேவின்னு பேர் வைக்கிறா. 3வது குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார், இப்போவாது என் கூட மனதார சேர்ந்திருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு லேவின்னு பேர் வைக்கிறா. அப்பவும் யாக்கோபு என்ன செய்யலை, மனதார சேரலை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 35வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். அப்போ 3 குழந்தை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேரமும் அவள் வந்து தன்னுடைய கணவருடைய அன்புக்காக நான் ஏங்குறா. அங்கேருந்து அந்த ஆன்சரே வரலை. அதனால அவள் வந்து ஆண்டவரை துதிக்கிறதுக்கே என்ன செஞ்சுட்டா, இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டா. தேவன் போதும், தேவனுடைய அன்பு நமக்கு போதுங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள அவள் என்ன செஞ்சுட்டா, வந்துட்டா. இப்போதான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அதுக்கு என்ன பேர் வச்சா, யூதா என்று பெயர் வைத்தார். இதில் நம்ம முக்கியமாக அந்த நாளில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த யூதா கோத்திரத்தில் தான் தேவன் என்ன செய்தார், பிறந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்தில் தான் ஆண்டவர் என்னாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் அந்த மோசே ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்துட்டு ஜனங்களை வந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது யூதாவை தான் முதல்ல ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுவார், போக சொல்லுவார். எத்தனை குழந்தைகள், இந்த 12 கோத்திரங்கள் யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக ஆண்டவர் வந்து எடுத்தாலும் யூதாவை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், ரொம்ப ஸ்பெஷலாக வச்சார். ஏன்னா இது ஆண்டவருக்கும் லேயாளுக்கும் உள்ள ஒரு பெரிய உடன்படிக்கை. என்றைக்கு லேயாலை வந்து தன் கணவரோ தன் ஒரு வேளை குடும்பத்தில் அவள் எங்கே அற்பமாக எண்ணப்பட்டான்னு ஆண்டவர் பார்த்தாரோ, ஆனால் அவள் ஆண்டவரை அந்த அற்பமாக எண்ணப்பட்ட சிச்சுவேஷன்லையும் தேவனையே சார்ந்து கொண்டு தேவனை துதிப்பதற்கு அவள் வந்து துதிப்பேன் என்று சொல்லி என்ன செய்தா, கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அவள் வந்து ஆண்டவருக்கு துதியை செலுத்தி மனுஷர்கிட்ட தன்னுடைய மனுஷர்கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்க்காம தேவனை மாத்திரம் துதிப்பதற்கு அவள் அர்ப்பணித்து அந்த இடத்துல தன் குமாரனுக்கு அந்த பெயரை இட்டதுனால
ஆண்டவர் வந்து அந்த சந்ததியை யூதா கோத்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாசித்தீங்கன்னா என்னாகமம் 2:9 என்னாகமம் 10:14 பார்த்தீங்கன்னா முதலாவது புறப்பட்டிருக்கும். யூதாவை பாலசிங்கன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார் சொல்லியிருப்பார். யூதா கோத்திரத்தில் தான் நிறைய முக்கியமான ஒவ்வொருத்தர் என்ன செஞ்சுருப்பாங்க வந்திருப்பாங்க. தாவீது ராஜா அந்த சந்ததியில் தான் என்ன செஞ்சிருப்பார் வந்திருப்பார். அந்த சந்ததியில் தான் தேவன் என்ன செஞ்சிருப்பார், இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செஞ்சிருப்பார் நமக்கு வந்திருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருதுன்னா, ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அற்பமாக எண்ணப்படலாம், உங்கள் குடும்பத்தில் அற்பமாக எண்ணப்படலாம், லேயாலை போல் உங்கள் கணவரால் அற்பமாக எண்ணப்படலாம், உங்கள் கணவருடைய அன்பு முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்காம அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தாரே நேசித்து உங்களை நேசிக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கணவருடைய அன்பு வேற எங்கேயாச்சும் இருந்துட்டு உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அதற்காக ஏங்கி ஜெபித்து நீங்கள் வந்து ஒரு டயர்டாக இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் ஆண்டோடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது. யார் உங்களை அற்பமாய் நம்மளை யார் அற்பமாய் பார்த்தாலும், யார் நம்மளை மனுஷர்கள் அற்பமாய் பார்த்து வெளியே விரட்டுறாங்கன்னா, ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார் பார்க்குறார். ஆண்டவர் உங்களோட என்ன செய்கிறாரு இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கலாம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் யாரை குறித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 23வது வசனத்தில் சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். இந்த வார்த்தையை யார் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா என்ன செய்கிறார் சொல்கிறார். தாவீது வந்து ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக சாமுவேலை கொண்டு ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணுறார். சவுல் என்ன செஞ்ச பிறகு தள்ளினதுக்கப்புறம் சவுல் வந்து ஏன் தள்ளப்பட்டார் அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. அதனால ஆண்டவர் வந்து அவர் ராஜா பொசிஷன்லேருந்து என்ன செஞ்சிட்டார், கீழே தள்ளிட்டார். அதுக்கு அடுத்த சவுலுக்கு அடுத்த ராஜா தாவீதுங்கிறது தேவனுக்கும் தெரியும், யாருக்கு தெரியும், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெரியும். ஆனால் அந்த ஆண்டவர் வந்து அவரை முன்குறித்து வச்சிருக்காருங்கிறது தாவீதுக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுதோ தெரியல. ஆனால் தாவீது ராஜா என்றைக்கு ஆண்டவர் அங்கே அபிஷேகம் பண்ணப்போ அப்படியே அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறார். சவுலின் அருகிலே தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் சவுலுக்கு தெரியுது இவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது, ஒருவேளை இவன் தான் நமக்கு இதாக இருக்குன்னு தாவீதை வந்து பகைத்து கொண்டே இருக்கிறார். தாவீதை எப்படியாட்டு கொன்று போட்டணுன்னு சவுல் ராஜா வந்து என்ன செஞ்சுருக்காரு, திங்க் பண்ணிவிட்டு அதுக்குரிய பிளானை பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீதை மருமகன் ஆகிறதுக்கு அதனால் ஒரு பெலிஸ்தர் கையால் தாவீதை மறிக்க பண்ணிட்டோன்னா ஆண்டவருடைய பிளான் இந்த இடத்துல வராது. நமக்கு பின்னாடி தாவீது ராஜா வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் சவுல் வந்து நிறைய பிளான் பண்ணுறாரு தாவீதை கொள்வதற்கு. ஆனால் இந்த இடத்துல தாவீதுடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது ராஜாவும் அப்படி தான் என்ன செய்யப்பட்டிருக்கார். சிறு வயதுலேருந்து ஒருவேளை எளியவனும் அவர் நீங்கள் அவங்க தகப்பன் ஈசாய் ஒவ்வொருத்தரையாக தன்னுடைய மகனை சாமுவேல் போய் வீட்டில் போய் ஆண்டவர் அங்கே போய் அபிஷேகம் பண்ணுவதற்கு அழைக்கும் போது தாவீது மட்டும் அழைக்கப்பட்டிருக்க மாட்டார். அந்த இடத்துல தன்னுடைய அனைத்து மகன்களையும் கொண்டு என்ன செஞ்சிருப்பார், விட்டுருப்பார். அநேக நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பெற்றோராக இருக்கிறவர்கள் உங்கள் பிள்ளைகளை பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கும். ஒருவேளை எந்த பிள்ளைகளை நம்ம அற்பமாக நினைக்கிறோமோ அந்த பிள்ளைகளை தான் ஆண்டவர் உயர்த்தி என்ன செய்வார், வைப்பார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களை தான் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், உயர்த்தி வைக்க போகிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மற்ற இடத்துல எனக்கு பிறந்த பிள்ளை இவங்கள அற்பமாக, இவங்கெல்லாம் என் பிள்ளைய அற்பமாக என்றாங்க நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பிள்ளையை கொடுத்து பெரிய காரியத்தை என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த அப்பா தாவீதுடைய இருதயத்தில் அவர் அந்த அரண்மனையில் இருந்தாலும் சவுலை பார்க்கும்போது இவர் பெரிய ராஜா, நான் வந்து அற்பம், நான் ராஜாவுக்கு ஒரு மருமகனாக மாற முடியுமாங்கிற அந்த ஒரு தாழ்மையில் அவர் என்ன செய்கிறார் நினைக்கிறார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா சவுளுடைய காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது தான் இஸ்ரவேலுக்கு பெரிய ராஜாவாக என்ன செய்தார் இருந்தார். தேவாதி தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கான அத்தனை திங்ஸையும் சவதரித்த ஒரு பெரிய மன்னனாக அவர் என்ன செஞ்சார் இருந்தார். ஆனால் தாவீதுடைய இருதயத்தில் இருந்த எண்ணத்தை பார்த்தீங்கன்னா அற்பமாக எண்ணப்பட்ட எளியவன், ஒரு பெரிய எளியவன். அப்போ நீங்கள் உங்கள் இருதயத்தில் நினச்சிட்டு இருக்கலாம், நான் ரொம்ப எளியவனாக இருக்கிறேன், நான் அற்பம், எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இனியால் என்ன முடியும், எனக்கு இவங்கள மாதிரி படிப்பறிவு இல்லையே, எனக்கு இவங்கள மாதிரி பண வசதி இல்லையே, எனக்கு இவங்கள மாதிரி ஜெபிக்க தெரியலையே, என்னையெல்லாம் கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? நீங்கள் எந்த நிலைமையில் எந்த இடத்துல இருந்து நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆண்டருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது பாருங்கள். ஆனால் அதே தாவீதை வந்து லாஸ்ட்டில் ஆண்டவர் என்ன செஞ்சார், உயர்த்தினார். அதே இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தில் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 28வது வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான்.
தாவீதை வந்து எப்படியாவது அந்த ராஜாக்களை கொண்டு வந்துருவாங்களேன்ட்டு சவுலுக்கு தெரியுது. ஆனால் சவுளுடைய மாம்சீகத்தில் எப்படியாவது தாவீதை வந்து என்ன செஞ்சிடணும், கொன்றணும். அப்போ முதல்ல ஒரு மகளை சொல்லுவான், நான் திருமணம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. ஆனால் அந்த திருமண காரியம் நடக்கிற நேரத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து வேற ஒருத்தனுக்கு அவன் என்ன செஞ்சிருவா, திருமணம் பண்ணி கொடுத்துருவான். தாவீதை வஞ்சித்துருவான் திரும்பியும். ஆனால் தாவீதோட எண்ணம், நான் வந்து ராஜாவுக்கு மருமகன் ஆக முடியுமான்னு. ஆனால் திரும்பியும் மீகாலை அவனறியாமலே சவுல் என்ன செஞ்சிடறான், திருமணம் செய்து கொடுத்துட்றான். அப்போ ஆண்டவர் வந்து நம்மளுடைய இருதயத்தையும் பார்க்குறாரு. நம்மளை வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி அற்பமாக எண்ணுறாங்க, நம்மளை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய இருதயத்தில் எப்படி நம்மளை யோசித்து வச்சுருக்காங்க, நம்ம இருதயத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத ரெண்டையுமே ஆண்டவர் என்ன செய்கிறார், பார்க்குறாரு. அப்போ மனிதர்கள் நம்மளை அற்பமாக என்ன நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல அவங்க வந்து அற்பமாக எண்ணி நம்மளை மதிக்கலைங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கவலை வரும், நமக்கு ரொம்ப துக்கம் வரும். அதனால் நிறையா இரவுகள் நம்ம தூங்காமல் அழுதுட்டு இருந்திருப்போம். இந்த இடத்துக்கு நான் ஏன் போனேன்னு தெரில, அவங்க பார்வையில் நான் ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டுட்டேனே அப்படின்னு நம்ம நினச்சி அழுதுட்டு இருக்கலாம். ஆனால் இல்லை, உங்களை அற்பமாய் மனிதர்கள் என்ன தேவனுடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, விலையேற பெற்றவர்களாக இருப்பீங்க. அதான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பார்த்திங்கன்னா உள்ளவைகளை அவமாக்கும்படி, அவங்க நிறையா இருக்கலாம், அவங்களுக்கு நிறையா அறிவு இருக்கலாம், அவங்கள மாதிரி யாரும் படிச்சிருக்க முடியாமல் இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய வசதி இருக்கலாம், அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தான் தேவன் என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். நீங்கள் ஒருவேளை நினச்சிட்டு இருக்கலாம், என் வாழ்க்கையிலலாம் நான் எப்படி முன்னேற போகிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லையே, அவங்கள மாதிரி அப்படி ஒரு வீடு இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு படிப்பு இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு ஒரு வேலை இல்லையே, அவங்களுக்காவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, எனக்கு அது கூட இல்லையே. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, ஒருவேளை எனக்கு தகப்பன் இல்லாமல் இருக்காங்க, எனக்குடைய தகப்பன் இருந்தாங்கன்னா என் வாழ்க்கையில் இதை சரி செஞ்சுருப்பாங்க. இப்போ இந்த மனிதர்கள் மத்தியில் நான் ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு நல்ல ஒரு வேலை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பேக்ரவுண்ட் இல்லை. ஏதோ ஒரு காரியத்துக்கு நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நிறைய அவமானப்பட்டது நிமித்தமாக சில மனிதர்களுடைய பார்வையிலே நமக்கு தெரியும் நம்மளை எவ்வளோ அற்பமாக நினைக்கிறாங்கன்ட்டு. அப்படி நீங்கள் ஒரு வேளை அந்த அற்பமான சூழ்நிலைகளை இருந்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ இல்லாதவங்களா இருக்கீங்களா, ஒன்றுமே எனக்கு கிடையாது, எனக்கு அழகு இல்லை, லேயாலை போல் நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம், எனக்கு அறிவு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாரும் என்னையும் புறங்கரிக்கிறாங்கன்னு. ஆனால் தேவன் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே நீங்கள் கேளுங்க. ஒருவேளை நான் வந்து என் கணவனால் அற்பமாக எண்ணப்படுறேன், என் குடும்பத்தாரால், என் மாமனார் மாமியார் என்னையை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் என் கூட பிறந்தவங்க என்னையை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் வேலை செய்கிற இடத்துல என்னையை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லா இடத்துலையும் என்னையை அற்பமாக என்றாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை உயர்த்துகிற தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ராகேலுக்கு கடைசியில் 2 குழந்தைகள் ஆண்டவர் கொடுப்பாரு, ஆனால் லேயாளுக்கு தான் நிறைய பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ராகேல் மரித்து அவள் வந்து தன்னுடைய வாழ்நாளில் 2வது குழந்தை பிறக்கும்போதே அவள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டுருவா. ஆனால் நீங்கள் லேயால பார்த்தீங்கன்னா லேயால் தான் யாக்கோபோடு சேர்த்து அந்த அவங்களுடைய குடும்ப கல்லறையில் என்ன செய்யப்பட்டிருப்பா, அடக்கம் பண்ணப்பட்டிருப்பா. லேயாளுடைய சந்ததி, லேயாளுடைய வயிற்றில் பிறந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்துவான பிறந்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் லேயாளுடைய வாழ்க்கையில் செய்தார். அது லேயாளுடைய கஷ்ட காலத்தில் லேயாளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவர் லேயாலை என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தார். அதே போல் தாவீதுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பெரிய ராஜாவா, இதே இடத்துல நம்ம ராஜாவாவோன்னு தாவீது கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்காரு. ஆனால் ஆண்டவர் வந்து தாவீது என்ன செய்தார், பெரிய ராஜாவா என்ன செய்தார், உயர்த்தினார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா அந்த வார்த்தையை வச்சு. அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே, அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையை வைத்து தியானித்தோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசப்பா, லேயால் அற்பமாக எண்ணப்பட்டதை நீங்கள் பார்த்தீங்க. ஆண்டவரே தாவீது தன்னுடைய இருதயத்தில் தன்னை அற்பமாய் நினைத்ததை தேவன் அறிஞ்சிங்க இயேசப்பா. இவங்க 2 பேரை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்தினீங்க இயேசப்பா. ஆண்டவரே அதே போல் தகப்பனே, இந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவர் கேட்டது நிமித்தமாக சில நேரத்தில் அவங்களுடைய கண்களில் கண்ணீர் கூட வரலாம். தன்னுடைய குடும்பத்தில் கணவனால் ஆண்டவரே பிள்ளைகளால் அற்பமாய் நடத்தப்படுறவங்க இருக்கலாம், சொந்தக்காரங்களால் அற்பமாய் நடத்தப்படுறவங்க இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரே எத்தனை இடத்துல அவங்க அற்பமாய் எண்ணப்பட்டு ஆண்டவரே அதனுடைய அவமானத்தினால ஒவ்வொரு நாள் வாழ்ந்து
கொண்டிருக்கலாம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எந்த இடத்துல அற்பமாக எண்ணப்பட்டாங்களோ அந்த இடத்துல அவங்க தலையை நீங்கள் உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.